நடைபெறும். ஆனா அவங்களோட லெத்தாலஜியின் காரணமாக சில விஷயங்கள் கம்யூனிகேஷன் இல்லாம சார் நீங்களும் லைட்டா தினம் தூத்துக்குடி சென்ற நடிகர் ஸ்ரீகாந்த் அவர்கள் தூத்துக்குடி கலவரத்துக்கு சமூக விரோதிகளே காரணம் என்று கூறியுள்ளார். இதற்கு பலத்த எதிர்ப்பு எதிர்க்கட்சிகள் மத்தியில் ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக இன்று காலை பத்திரிகையாளர்களை சந்தித்த திருமாவளவன் அவர்கள் இது பாஜகவின் குரலாகவே ஒலிக்கிறது என்று கூறி வருகிறார். இது பாஜகவின் குரல்னு அவர் சொல்றதுக்கு முன்பாகவே கலவரம் நடந்த 2வது நாளே மறுநாளே எங்கள் தலைவர்கள் தமிழிசை சவுந்தரராஜன், பொன் ராதாகிருஷ்ணன் போன்றவர்கள் தெள்ளந்தெளிவாக இந்த தூத்துக்குடி கலவரத்துக்கு சமூக விரோதிகள் தான் காரணம் என்று திரும்ப திரும்ப கூறி வருகின்றனர். பெண்களையும் குழந்தைகளையும் கேடயமாக பயன்படுத்தி அவர்களை முன்னிறுத்தி அந்த கலவரத்தில் மக்கள் இன்னசென்ட்டா ஒரு ஜனநாயக முறையில் போராட சென்ற மக்களிடையே உள்ளே சென்ற சமூக விரோதிகள் கலவரம் உண்டாக்க வேண்டும், ஒரு பெரிய அசம்பாவிதம் நடக்க வேண்டும் என்ற நோக்கத்துடன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம், ஸ்டெர்லைட் வேலை செய்யும் ஊழியர்களின் குடியிருப்புகள், காவல்துறையினர் அவர்களையும் தாக்கி அந்த பில்டிங்கெல்லாம் எரித்து ஒரு பெரிய கலவரத்தை உண்டாக்கி அங்கே ஒரு 13 பேர் சுட்டு உயிரிழக்கும் நிலையை ஏற்படுவதற்கு காரணமாக இருந்ததே இந்த சமூக விரோதிகள் தான். இது மாநில அரசாங்கத்தின் இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியராக தான் பார்க்க வேண்டும். அவங்க 100 நாள் போராட்டத்தை சரியான முறையில் கையாண்டிருந்தாங்கன்னா இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்க வேண்டிய அவசியமே இல்லாமல் இருந்திருக்கும். ஒரு கரெக்டான முறையில் பேச்சுவார்த்தை நடத்தி அந்த போராட்டக்காரர்களை திருப்தி செய்யும் வகையில் அவர்களை கலைத்திருந்தார்கள்னா இந்த மாதிரி ஒரு சம்பவமோ அந்த 13 பேர் உயிரிழப்போ நடந்து இந்த மாதிரி தமிழகத்தில் ஒரு துயரம் ஏற்படாமல் இதை தடுத்திருக்கலாம். ஆனால் இது மாநில அரசாங்கத்தின் கம்ப்ளீட் ஃபெயிலியர். அவர்களிடையே ஒரு தகுதியான தலைவர் இல்லாத காரணத்தினால், தமிழகத்துக்கு நல்ல முதல்வர் இல்லாத காரணத்தினால் நடந்த விஷயமாக தான் இதை பார்க்க வேண்டும். அதே சமயத்தில் பொதுமக்கள், குறிப்பாக இளைஞர்கள் சமூக வலைதளங்களில் பரவும் வதந்திகளையும் இந்த மாதிரி சமூக விரோதிகளின் வலையில் விழாமல் போராட்டம் என்பது ஜனநாயக முறையிலும் கோர்ட் மூலமாகவும் செய்ய வேண்டுமே தவிர சட்டம் ஒழுங்கை தன் கையில் எடுத்து இந்த மாதிரி விஷயங்கள் ஈடுபடாமல் தமிழகத்தை வளர்ச்சி பாதையில் கொண்டு போக நம்ம பாடுபட வேண்டுமே தவிர இந்த மாதிரி நம்ம சம்பவங்கள் நடக்க புது இண்டஸ்ட்ரீஸ் 1000, 2000, 5000 கோடியை தமிழகத்தில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிற ஒருத்தங்களுக்கு தமிழகத்துக்கு வரவே பயம் வந்துடும். அப்படி வரப்போ ஒரு நிலைமை வந்துச்சுன்னா அடுத்த 5 ஆண்டு 10 ஆண்டு காலத்தில் தமிழக இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாமல் ஒரு கேரளாவில் இருக்க மாதிரி கேரளாவில் ஒரு குழந்தை பிறக்கிறதுனா பிறக்கும் போதே அரேபியாவில் எந்த ஊரில் அவருக்கு வேலை பார்க்கலாம் தான் அவங்க பார்ப்பாங்க. அந்த மாதிரி ஒரு நிலைமை தமிழகத்திலும் ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்றால் நாம் இந்த மாதிரி போராட்டங்களை தவிர்த்து நல்ல ஜனநாயக முறையில் தமிழகத்தில் இளைஞர்கள் நல்வழிப்படுத்தி அவர்களை நல்ல திசையில் கொண்டு செல்ல வேண்டும். எதிர்க்கட்சிகள் அவர்களை தூண்டுவதை நிறுத்திவிட்டு தமிழகத்தின் நலன் கருதி மாநிலத்தை முன்னேற்றுவதற்கான ஒரு நல்ல பாதையில் செல்வதற்கு அவர்களும் ஒத்துழைக்க வேண்டும். சமூக விரோதிகளை உடனடியாக கண்டுபிடித்து அவர்களுக்கான தகுதியான தண்டனையை வழங்க வேண்டும் என்பதை மாநில அரசாங்கம் கேட்டுக்கொண்டு இன்று கரூர் நடைபெறும் இளைஞரின் கூட்டமானது வருகின்ற 23ஆம் தேதி இளைஞரின் தேச தலைவர் திருமதி பூனம் மகாஜன் வருகை தர உள்ளார்கள். அவர்கள் 4 ஆண்டு சாதனை விளக்க பொதுக்கூட்டில் கலந்து கொண்டு 3000 பேருக்கு பாஜக அரசாங்கத்தின் நலத்திட்டங்கள், குறிப்பாக முத்ரா யோஜனா, கேஸ் திட்டம், அது மட்டுமின்றி காப்பீடு திட்ட ஆவணங்களை அவர்கள் கையால் இங்கே அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கு கொடுப்பதற்காக வருகை தந்துள்ளனர். அது மட்டுமின்றி அதற்கு பின்பு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் தலைமையில் பாஜக இளைஞரின் மாபெரும் மாநாடு சென்னை அல்லது கோவையில் நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது. அதற்கான தேதி விரைவில் அறிவிப்பு எங்கள் பாஜக மாநில தலைவர் திருமதி தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களுடன் கலந்தோசிக்கப்பட்டு அந்த தேதி முடிவு செய்யப்படும். அந்த மாநாடானது, அந்த மாநில மாநாடானது தமிழகத்தில் பாஜக வரப்போகும் பாராளுமன்ற தேர்தலில் நிச்சயமாக ஒரு பெரும் வெற்றியை பெறுவதற்கான ஒரு பிள்ளையார் சுடியாக, ஒரு ஆரம்பமாக பார்க்கப்படும் மாநாடாக அமையும் என்பதில் எங்களுக்கு சந்தேகம். உங்கள் ஆட்சிக்கு கீழே இருக்க தம்பித்துறை தமிழகத்தில் திராவிட கட்சிகள் தான் ஆண்டு வருது. பாஜக தேசிய கட்சி நோட்டாவுக்கு கீழே, அதாவது பொதுக்கூட்டத்தில் இது பண்ணி பகிரங்கமாக பேட்டி கொடுத்துருக்கு. தென்னிந்தியாவிலே விட முடியாது, அதுக்கு உதாரணம் தான் கர்நாடகத்தில் அப்படின்ட்டு ஒரு சொல்லியிருக்காங்க. கர்நாடகாவில் நடந்தது ஜனநாயக படுகொலை. அதாவது 104 சீட்டை மக்களோட பெரும் ஆதரவுடன் பாஜக அங்கே வெற்றி பெற்று கர்நாடகத்தில் ஒரு பெரும் பலமுள்ள கட்சியாக இன்று அமைந்துள்ளது.
திரு தம்பிதுரை அவர்கள் பாஜகவை பற்றி கவலைப்படாமல் அவர்கள் கட்சியை பற்றி கவலைப்பட்டார். ஏற்கனவே கட்சி 2ஆ உடைஞ்சு இன்று அவரோட பிரதர் திவாகர் தனியாக அவருடைய அணி ஆரம்பிக்க போறான்னு சொல்லி அந்த 2ஆன கட்சி 3 நாளை கட்சி உடைந்து கொண்டு நாளுக்கு நாள் சறுக்கி கொண்டு போகிறது. தமிழகத்தில் ஆட்சி இருக்கா இல்லையான்னு ஒரு சந்தேகப்படுற அளவுக்கு அவல நிலை உள்ளது. ஆகவே அவர்கள் கொஞ்சம் கவனம் செலுத்தி அதிமுக தமிழக மக்களுக்காகவும் தமிழக அரசாங்கத்தை நல்வழியில் நடத்துவதற்கும் கவலைப்பட்டால் நல்லா இருக்கும். பாஜக பத்தி நாங்க கவலைப்படுறோம், நாங்க தமிழகத்தில் ஆட்சி அமைக்கிறது நாங்க பார்த்துக்கிறோம். கண்டிப்பாக இந்த போலி திராவிடம் பேசும் திராவிட கட்சிகளை மக்கள் அகற்றிவிட்டு வெகு விரைவில் பாஜக தமிழகத்தில் ஆட்சி அமைக்கும் என்பது நிச்சயமாக வெகு விரைவில் நடக்க போகும் சம்பவமாக அவர்கள் பார்க்க போகிறார்கள். இதை பரிசீலனை செய்வதற்கும் தூத்துக்குடிக்கு சென்று நடந்த விஷயங்களை என்னென்று ஆராய்வதற்கும் பாஜகவின் சார்பில் ஒரு குழு அமைக்கப்பட்டுள்ளது. அவர்கள் எந்நேரமும் தூத்துக்குடிக்கு சென்று அங்குள்ள மக்களை சந்தித்து அது மட்டுமின்றி என்ன நடந்துச்சு, இந்த போராட்டக்காரர்கள் எப்படி உள்ள வந்தாங்க அப்படிங்கிற விஷயங்களை ஆராய்வதற்காக செல்ல உள்ளனர். அதற்கு பின்பு நிச்சயமாக எங்கள் மாநில தலைவர் தலைமையில் மத்திய அமைச்சர் தலைமையில் பாரத பிரதமரையும் எங்கள் தேசிய கட்சியின் தலைவரையும் சந்தித்து இதற்கான விஷயங்களையும் கொடுத்து ஒரு ரிப்போர்ட்டா சப்மிட் செய்து அதற்கு பின்பு என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கட்சி மேலிடம் முடிவெடுக்கும். சார், இப்போ இந்த இளைஞரணி சார்பாக அந்த பெட்ரோல் டீசல் இது ஏதாவது ஒரு அவேர்னஸ் இது பண்ணுவீங்களா? விலை வேற உயர்ந்துகிட்டே இருக்கு. அதுக்காக நேற்று முன்றைய தினம் கூட பேசும்பொழுது கூட இதற்கான மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் நிச்சயமாக மத்திய அரசாங்கம் உடனடியாக பெட்ரோல் டீசல் விலையை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருவதற்கான அனைத்து விஷயங்களும் ஈடுபடும் என்று உறுதியளித்துள்ளனர். குரூட் ஆயில் விலை உலக அளவில் எப்பயுமே இல்லாத அளவுக்கு இன்று ரொம்ப அதிகமாக உயர்ந்துள்ளது. இது ஒன்றுதான் காரணம். அது மட்டுமின்றி இந்த பெட்ரோல் டீசல் விலை கட்டுப்படுத்த வேண்டும் என்றால் அதற்கு மாநில அரசாங்கங்களும் துணை போக வேண்டும். மாநில அரசாங்கத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு லிட்டருக்கு 22-23 ரூபாய் பணம் வருகிறது. மாநில அரசாங்கங்களும் மக்கள் மீது கொஞ்சம் அக்கறை கொண்டு அவர்கள் வரியை சற்றளவு குறைத்தால் நிச்சயமாக பெட்ரோல் டீசல் விலை கட்டுப்படுத்துவதற்கு 2 அரசாங்கம் சேர்ந்து செயல்படும் போது அதற்கான தீர்வு நிச்சயம் நம்ம எட்ட முடியும். இந்த விஷால் அடிக்கடி பிரதமர் உள்நாட்டை இதை பார்க்க முடியல, அடிக்கடி வெளியே போயிடுறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு இது நேற்று பேட்டி கொடுத்துருக்காரு. அதை பற்றி அவர்களோட சங்கத்தில் உள்ளவங்களே ஜேகேடிஎஸ் முதல் கொண்டவர் வெளியே ப்ரொடியூசர் கவுன்சிலே அவரை பார்க்க முடியல, அங்கே முதல்ல வர சொல்லுங்க, அவரை பற்றி குறை கூட்டு கொண்டிருக்கிறார். அவரால் நாட்டு பிரதமரை பற்றி அப்புறம் குறை கூறலாம். அவருக்கு இருக்க அந்த சின்ன அமைப்பு நடிகர் சங்கம் தயாரிப்பாளர் சங்கம் இந்த சின்ன அமைப்புக்குள் அவரை சென்று அங்கே உள்ள பிரச்சனைகளை சரி செய்து விட்டு பாரதவர்களை பற்றி கமெண்ட் அடிக்கிறதுக்கு வந்தால் நல்லா இருக்கும்.